மழையை வந்து நிறைய இடங்கள்ல பிடிச்சு வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்திருக்கு. இதனால எங்களுடைய விவசாய நடவடிக்கையில இருந்து, பயிர்களை தெரிவு செய்யறதுல இருந்து நிறைய விஷயங்களை நாங்க யோசிக்க வேண்டியிருக்கு. ஏனென்றா வெறுமனே ஆழ்துளை கிணறுகளை போட்டு நிலத்தடி நீரை எடுத்து நாங்க விவசாயம் செய்வோமாண்டா அது எங்களுக்கு லாபகரமானதா இருக்காது. ஏனென்றா கிட்டத்தட்ட 100 அடிக்கு கீழே போயிட்டேன்னா அந்த தண்ணி வந்து ஒரு பிரயோசனம் இல்லாம அது வந்து அதுல வந்து நிறைய மினரல்ஸ் கூட இருக்கிறதுனால அது எங்களுடைய தாவரத்துக்கு எங்களோட ஆரோக்கியமா வரக்கூடிய அளவுக்கு இருக்காது. அப்ப அதற்காக நாங்க தண்ணி குறைவான பயிர்களை தெரிவு செய்யணும். மற்றது தண்ணி வந்து எப்படி சிக்கனமாக நாங்க பயன்படுத்தலாம் என்றதையும் நாங்க கருத்துல கொள்ளணும். இப்ப இதுல நிறைய விஷயங்கள் இருக்குது. நாங்க அப்படியான விஷயங்களை வந்து பார்க்கணும். அதாவது என்னென்னா எப்படி சிறுதானியங்களை பயன்படுத்தலாம், அவர குடும்ப தாவரங்களை பயன்படுத்தலாம், மற்றது விவசாய நுட்பங்கள். இப்போ நீங்க ஃப்ளட் இரிகேஷன் பாத்திகள் மூலம் தண்ணியை கொடுக்குறதா, அல்லது ரெயின் டேப்பை பயன்படுத்த போறோமா, ஸ்ப்ரிங்க்லரை பயன்படுத்த போறோமா, மற்றது விவசாயிகள் எப்படியான நுட்பங்களை பயன்படுத்தலாம், மல்ச்சிங் மூடாக்குகள் மூலம் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்ற நிறைய விஷயங்களை நாங்க பார்க்கணும். பார்த்தோம்டாத்தான் இந்த இப்ப கடக்கா போற இனி 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 மழை முடிஞ்சதாண்டா எல்லாருமே விவசாய நடவடிக்கையில துவங்கிடுவோம். இந்த காலத்தை பிரயோசனமாக நாங்க செய்யலாம். அப்படி இல்லையென்றா நாங்க திருப்பி மாட்டிக்கொள்வோம். என்னென்னா எங்களுக்கு சரியான விளைச்சல் இல்லாம எப்பயுமே எங்களுக்கு தேவையானது நீரும் நிலமும். என்ன சரியான நீர் இருந்தா தான் நாங்க உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்யலாம், விவசாய நடவடிக்கைகள்ல ஈடுபடலாம். அப்படி இல்லையா எங்களுடைய உற்பத்தி செலவு வந்து சரியா குறைஞ்சிடும். அப்ப அது ஒரு என்னது உற்பத்தி செலவு கூடிடும். அதே நேரத்துல எங்களுக்கு வந்து பொருளையும் விற்பனை செய்து கொள்ள இல்லாம ஒரு நிலைமைக்கு ஏற்படும். அதே நேரத்துல நாங்க போட்ட முதல கூட திருப்பி எடுக்காத முடியாத ஒரு நிலைமை இருக்கும். அப்ப இந்த குளங்களை அண்டின பிரதேசங்கள்ல மற்றது குளங்களை மூலாதாரமா வச்சுக்கொண்டு அந்த விவசாய நடவடிக்கையில ஈடுபடுறார்கள். கூட குளத்தின் நிலைமையை இப்ப என்ன நடக்குதுன்றதற்க போய் பாருங்க.